அஃபினா நீ கேட்ட மாதிரி கேட் வந்து கொடுத்தது வந்துட்டு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு அவர்தான். அப்பனா நீ என்ன அர்த்தம்? அந்த கேட்டே அவர் போட்ட குட்டி தான். கோயம்புத்தூர்ல கொங்கு தமிழ் தான் ஃபேமஸ். அது வந்து மாக்க பண்ணிக்கிட்டு பேசி காட்டுறேன். ஏனுங்க காஃபி தண்ணி குடிச்சிட்டு போனுங்க. காபி தண்ணி அந்த குடிக்க மாட்டேங்க. கொஞ்சம் கெட்டியா இருந்தா ஒரு சொம்பு கூட குடிப்பணுங்க. ஹாய். ஹலோ. சரி உனக்கு என்ன gift வேணும்? கிரிக்கெட் பால். இங்க பாரு. ஏய் தேங்க் யூ கிறிஸ்மஸ் தாத்தா. லெதர் பால் நான் bowling நல்லா பிராக்டீஸ் பண்ணலாம். ஸ்டம்ப்லாம் தேவைப்பட்டா டக்குன்னு கால் பண்ணி அந்த சும்மா தான் இருப்பாரு வந்துருவாரு. ஸ்டம்ப் மட்டும் இல்ல அவர் சில டைம் ஃபுட்பால் போஸ்ட் பண்ணிப்பாரு. ஓகே தர்ஷனா அவர்களே காதுல மாஸ்க் போட்டு வந்திருக்கீங்க. வெரி நைஸ். ஓகே என்ன gift எதிர்பார்க்கறமா எங்க கிட்ட இருந்து? பெருசா எதுவும் எதிர்பார்க்காத. இல்ல எது கொடுத்தாலும் ஓகே தான். எது கொடுத்தாலும் ஓகேவா? அவர் ஓகேவா பாரு. வீட்டு வேலை செய்வாரு. உங்களுக்கு என்ன gift வேணும்? பார்பி டால் வேணும். ஈசிஆர்ல வீடு வீடு வேணும் கேட்றாதீங்க. அப்புறம் அவர் வின் பண்ணாரு அந்த வீடு தான் அடமானம் வச்சு உங்களுக்கு வாங்கி தரேன். ஆல்ரெடி அடமானத்துல தான் இருக்காமா? ஓ அது வாடகை விட்டுனே. வாடகை விட்டீங்களா? சாந்தி லாட்ஜி தானே பேரு? ஏய் ஜிங்கிடி மீனா சிக்கன வந்து சிக்கறதானா அஞ்சடி மானா. எத்தனை நாளாவா கத்துனுக்கிற இது? 2 years கத்துட்டு இருந்தேன். 2 இயர்ஸா அந்த லாக்டவுன்ல பெருக்க கத்துக்கினேன் நானு. துணி துவைக்க கத்துக்கினேன். 2 yearsல இவ்வளவு வருமா? துணி துவைக்கிறதா மேடம்? இப்போ நான் ஒன்று பண்ணுவேன். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா 2 gifts மட்டும் தந்தா போதும். சரி பண்ணு. இதெல்லாம் அசால்ட். பத்மாசன்ல உட்காருங்க. இந்த மாதிரி கால் மேல கால் போட்டு உட்காருங்க. சும்மா வேணாத ரேணுகா காயத்ரி அது மாதிரி. மகனே வாரம் ஒட்ட கட் பண்ணிடுவேன். போடா. நீ வந்தாலே வந்து பார்த்தனா நிறைய விடுகதைகள் எல்லாம் சொல்லுவேன். இந்த வாரம் என்ன சொல்ல போற? சொல்லு. மீன் பிடிக்கிறவன என்னன்னு சொல்லுவான்? மீனவர்கள்னு சொல்லுவோம். அப்ப மான் பிடிக்கிறவங்கள? மாணவர்கள்னு சொல்ல முடியாது மகாப்பா. சரி இப்போ கேரளத்துல எப்படி மழை எல்லாம்? பரவாயில்ல. ஆமா கேரளால பெஞ்சா உனக்கு என்ன பரவாயில்ல தான். பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ பண்றேன். நம்ம என்ன பண்ணணும் சொன்னா? நான் வேற ஒன்று பண்ணுவேன். திருப்பி பண்ணட்டு. சரி பண்ணுப்பா. என்ன கோட்டை கழட்டு. இது மாதிரி பயங்கரமா பண்றவங்க என்கிட்ட ஒருத்தவங்க இருக்கிறாங்க. கல்பனா அவர்களே பண்ணுங்க. அது புது கிரைண்டர் இல்லையா? கொஞ்சம் அது லேட் ஆகும். பெல்ட் டைட்டா. சரிப்பா அது என்னது ஏதோ செஸ் சேலஞ்சுன்னா இதெல்லாம் ஆமா. சொல்றேன். ஒரு நிமிஷம். இதுல 4 ஓட்டை இருக்குமா? அதேங்க என்ன நாள் ஓட்ட? இப்படி அடிச்சா அந்த காயின் பேல விழுமில்ல? ஏய் தற்குறி. அப்படினா மகாபா அந்த ப்ளூ கேப் போட்டு அவராரு? ஐயோ மறந்துட்டேன் சார். லெட்ஸ் வெல்கம் பரத் அவர்கள். மாக்கப்பண்ணா ப்ளூ கலர் வாட்ச் போட்டிருக்கவங்க யாரு? பரத் அவர்கள் தான். வாட்ச் கழட்டிடு. வாட்ச் கழட்டி. மூச்சு வாங்க. யார் போடலாமா? வாட்ச் போடலாமா? ஆமா. Black கலர் பேண்ட் போட்டுருக்கவங்க யாரு? என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. அடடா உனக்கு. ஓ காரு. டேய் உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கா? உங்களோட மாக்கப்பானாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேய் ஆரம்பத்துல இப்படிதான்டா சொல்லுவீங்க. இவரை விட அந்த அதுக்கு அப்புறம் பிடிக்குங்க. மைனாக்கா சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லுவீங்களா? இன்னைக்கு 3 விஷயம் சொல்லியிருக்கா ரிஹானா. இன்னொரு விஷயமும் இருக்கு. சிறுவாணி தண்ணி ஸ்வீட்டா இருக்கு. ஓகே. சிறுவாணி தண்ணி எப்படிமா ஸ்வீட்டா இருக்குது? ஒரு 200 கிலோ சக்கரை அந்த சைடு இருந்து கொட்டி விட்டுனே இருப்பாங்களா? அது தெரியல. மித்துஸ்ரீ எப்பவுமே வாழ்க்கையில பகன்னு சுத்தக்கூடாது. இன்னைக்கு என்ன கிறிஸ்மஸ்ல இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? என்ன சொல்லி? ஒரு கன்னத்தை அடித்தால் மறு கன்னத்தை வாமா அடிச்சிருமா வாமா. மாக்காப்பா வந்த ஒரு எபிசோட்லயே அவங்களுக்கே ஒரு பேர் வச்சிருக்கானுங்க. அவங்களுக்கு பேர் வச்சிருக்காங்களா? என்னை நீ இப்படிதான் கூப்பிடணும். யாருமா அது? அந்த பேரை கூப்பிடு. ஜிங்கு இங்க வா. நான் ஜிங்கு பொங்குன்ட்டு. மாக்காப்பா இந்த காலை தூக்கி இப்படி. ஓகே இப்போ வந்து உங்களோட ஃபோர்ஹெட் வந்து ஃப்ளோர்ல டச் ஆகணும். பாடியில இருக்கிற 200 எலும்புலையும் நெட்டி முடிச்சு உடஞ்சிடுச்சுமா. ஹாஃப் பத்மாசன் கூட உட்காரல. பத்மா கூட வேணா உட்கார்றேன். பத்மாசனெல்லாம் உட்கார முடியாது. மேடம்
கோயம்புத்தூர் வந்து எனக்கு பொண்ணு கொடுத்த ஊர் மேடம். ஏய் உனக்கு இது தெரியுமா, ஈச்சனாரி தெரியுமா? ஈச்சனாரினால ஈயல சுத்துமே அதுவா? ஸ்ரீராம் நகர்னு ஒரு நகர், அங்க ஸ்ரீராம் பட்டுன்னு பாரா. எங்களுக்கும் தெரியும், அங்க குப்பை கொட்டிருக்கோம் நாங்க கோயம்புத்தூர்ல. அப்படியா? ஆமா, குப்பத்தூர்ல தான் கொட்டணும். அதனால தான் இப்படி பேசுறீங்க. இப்படி வந்ததுல இருந்து சும்மா தானே உட்காந்துருக்கா, உட்கார வர்ற. எத்தனை கிலோ வெயிட் வச்சிருக்கு தெரியுமாங்க? அது நீ உடம்புல வந்து சாப்பாடு அம்மா. கம்மி பண்ணிருக்கணும். அவர் எவ்வளவு பெரிய ஆள், நீ அப்படியே பேசுங்க. டேய் நீ சும்மாடா. என்ன gift வேணும் உனக்கு? அவர் தர gift. சார் வாங்க சார். ஒரு நிமிஷம் இருங்க, ஃபுல்லா பேக் பண்ணி கொடுத்துருக்காரு. இது என்ன gift கொடுக்கும்போது குழந்தைக்கு வந்துட்டு என்ன gift என்ன பேர்னு தெரியாம ஏமா ஒரு கொடுப்பீங்க? நிமிஷம் இருமா, என்னம்மா நானும் பார்த்துட்டே இருக்கறேன். பார்த்தாலே தெரியல. இருடா ஒரு நிமிஷம் இருடா. பார்த்தாலே தெரியல, அப்ப பார்க்காதடா. இருடா ஒரு நிமிஷம். கிறிஸ்மஸ் தாத்தா, ஒரு லேடிஸ் ஆங்கர் நம்மளுக்கு வேணும். ஓகே, அவங்கள பார்த்த உடனே மக்களும் பறக்கணும், அவங்களும். ஆமா, கவலைப்படாத. பண்ணிடுறீங்களா? நல்ல ஆங்கரை Magic ரெடி பண்ணி தரேன். வாங்கம்மா. ஏய் அறந்தாங்க ஈசா, எப்படி இருக்கிற? நான் ஆலப்புழா போகணும்னா எப்படி போகணும்? இன்னைக்கு 7:30க்கு அலப்பி ட்ரெயின் இருக்கு உங்களுக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அம்பலப்புழா போகணும். ஆம்பளை புள்ளையா போகணுமா? சில பேர் எனக்கு வந்து சேர்ந்து கலாய்க்கிறவங்களை கொஞ்சம் பனிஷ் பண்ணணும். பனிஷ்மெண்ட் என்னன்னாக்க, நான் என் பாட்டு பாட சேர கடைசியா நான் ஒரு கோர்வை ஒன்று பாடினேன். போர்வையா? ஆமா, நான் குடு, ஸ்வரமா நான் போத்திட்டு பாடுவேன். படுத்துக்கிறேன். நீங்க வந்து ஆங்கர் எப்போதுமே உண்மையை சொன்னதே கிடையாது. அது வந்து ஃபோர் ஆங்கர் ரூல்ஸ்ல நிறைய பொய் சொல்றவங்க தான் வந்து பார்த்தா ஆங்கராவே போடுவாங்க. பொய் சொன்னீங்கன்னாக்கா காக்கா கண்ணை குத்திடும். கடவுள் தானடா கண்ணை குத்துவாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவருக்கு டைம் இல்ல, அதனால காக்காட்ட சொல்லி போய் குத்த சொல்லுவாங்க.